بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: أربع من السعادة المرأة الصالحة، وكما قال عليه الصلاة والسلام والتسليم. நான்கு விஷயங்கள் மினஸ் சஆதா, மனிதனின் மகிழ்ச்சியில் அடங்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்கு விஷயங்கள் மனிதனின் மகிழ்ச்சியில் அடங்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவது அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுள்ள மனைவி என்பதாக இந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லித்தர்றார். இரண்டாவது செய்தியாக நாம் பார்க்கும் பொழுது வல் மஸ்கனுல் வாசிஆ, மன நிம்மதியான வீடு, விசாலமான வீடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றார். மூன்றாவதாக சொல்லும் பொழுது வல் ஜாரு ஸாலிஹ், அண்டை வீட்டார் நல்லவர்களாக அமைவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நாலாவதாக சொல்லும் பொழுது வல் மர்கபுல் ஹனியு, வசதியான வாகனம், முரண்டு பிடிக்காத வாகனம், நம்ம சொல்றத நம்ம நினைக்கிறத புரிஞ்சு நடந்துக்கிடக்கூடிய வாகனம் அப்படிங்கிற அந்த துணியில வல் மர்கபுல் ஹனியு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, வசதியான வாகனம். ஆக இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியில் அடங்கும். இந்த நாலு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் ஈடேற்றம் பெற்றவன் என்பதற்குண்டான ஒரு அடையாளத்தை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி தர்றான். நல்லா இந்த நாளை நாம எடுத்து சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம் அழகாக விளங்கி கொள்ளலாம். இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் சைக்கிள், கார் போன்ற வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆதி காலத்தில் இருந்த கழுதை அல்லது குதிரை அல்லது ஒட்டகம் போன்ற வாகனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நல்ல வாகனமாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சிலருக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும், ஆனால் வாகனத்தில் அப்பப்போ பிரச்சனை வரும். சிலருக்கு மைலேஜில் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, ஆனால் வாகனம் நல்லா, இன்ஜின் நல்லா தரமானதாக அமையும். அதே மாதிரி முரண்டு பிடிக்கக்கூடிய வாகனம் சிலருக்கு கிடைச்சிரும், சிலருக்கு நல்ல ராகத்தான வாகனங்கள் அமையும். கழுதெல்லாம் சில நேரம் அவ்வளவு கோபத்தில் பின்னாடி மிதிச்சிரும். ஒட்டகம் இப்படி கடிச்சு மனுஷனை டாப்போட அப்படியே தூக்கி அப்படியே இங்கே நிற்கிறவன இங்கிட்டு தூக்கி அப்படியே எரிஞ்சிடும், மண்டையை இப்படி கடிச்சு தூக்கி எரிஞ்சிடும். குதிரையெல்லாம் நம்ம முன்னாடியும் மிதிக்கும் பின்னாடியும் மிதிக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆக முரண்டு பிடிக்கக்கூடிய வாகனங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது லாயக்கு அல்ல. நல்ல வாகனம் அமைவது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, அது ஒரு பெரிய பரக்கத்து அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை அயலார் சாலிஹாக அமைவது, இதுவும் ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்றாங்க. உங்க வீட்டில் நீங்க சால்னா ஆக்கினா கூட அந்த சால்னால கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊற்றியாவது பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு ஹதீஸ்களில் வருதுன்னு சொன்னா, இப்போ நாம் அண்டை வீட்டாரனுடைய சுகபத்து எந்த அளவுக்கு நாம் பேணணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியும். எங்கே நம்ம சொத்துல இருந்தும் கொடுக்க சொல்லுவாங்களோன்னு நான் நினைச்சிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, அண்டை வீட்டார்களை நல்ல விதத்தில் நாம் பார்த்து கொள்வதும் நம்மின் மீது கடமை அப்படிங்கிறதை நாம் அதிலிருந்து விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி விசாலமான வீடு, நல்ல ராகத்தான வீடு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நிம்மதி தர்றதாக இருக்கணும் வீடு அப்படிங்கிறத நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்களுடைய கருத்தாக நாம் பார்க்க முடியும். எல்லாம் ரெண்டு மூணு விஷயங்களை தான் நிம்மதி தர்றதுன்னு சொல்லுவான். அதில் ஒன்று மனைவி, ரெண்டாவது இந்த மாதிரி ஹதீஸில் வரக்கூடிய வீடுகள் போன்ற விஷயங்கள்.
வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ராகத்து இருக்கணும். நல்ல எங்கதான் ஊர் பூரா ஒரு மனிதன் மாதம் பூரா சுத்தக்கூடியவனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டா அது ஒரு தனி நிம்மதி இருக்கும் பாருங்க. அந்த நிம்மதி கிடைக்க பெறணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விசாலமான வீடு, அதே மாதிரி நல்லொழுக்கம் உள்ள மனைவி. வீட்டுக்குள்ள போனாலே நொச்சுன்னுக்கிட்டு இருக்காம தான் வந்திருக்காரு, பொறுமையா பேசிக்கிடுவோம். சஹாபியா பெண்மணிகள் எல்லாம் எப்படி நடந்திருக்கிறாங்கிறத வாழ்க்கைகளில் பார்க்கும் பொழுது புல்லரிக்கும். குழந்தை மௌத்தா போனதை கூட வந்த உடனே கணவன்கிட்ட சொல்லாம பொறுமையாக அதை எப்போ சொல்லணுமோ அப்போ அந்த நேரம் பார்த்து பொறுமையாக எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான பெண்கள் அப்படியும் இருந்திருக்கிறாங்கிற வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதுபோன்று சாலிஹத்தான நல்ல பெண்மணிகள் அமைவது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பரக்கத்து தான். ஆக இந்த நான்கும் மனிதனுடைய சீதேவித்தனத்தில் நின்றும் உள்ளது, அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லி தர்றாங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இது போன்ற நான்கும் கிடைக்கப்பெற்ற நல்ல சீதேவியான மகிழ்ச்சியான மனிதர்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்க சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.